கண்ணுல வருகிற வசனத்தை சில நேரங்கள்ல அது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால ஆண்டவரிடம் இருந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவிசுவாசத்தினால வருகிற வசனங்களை அல்லது நமக்கு சாதகமா காணுகிற வசனங்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடாது. வசனத்தை முன்னுக்கையும் பின்னுக்கையும் வாசிக்கணும். ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா முன்னாலே வாசிக்கணும், பின்னாலே வாசிக்கணும். அது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். அதாவது பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நீங்க வாசித்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிஇருக்குது. வாசிருக்கீங்களா? பைபிள்ல தேவன் இல்லைன்னு ஒரு வசனம் வாசிருக்கீங்களா? வாசிக்கிறது இல்லையா? அதுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்கோம்னா முட்டாள் சொல்லுகிறான் தேவன் இல்லை என்று. யார் சொல்லுகிறா? பைபிள்ல இருக்குது. ஆனா முழுசா வாசித்தீங்கன்னா தேவன் இல்லை என்று முட்டாள் சொல்லுகிறான் இருக்கு. The fool says there is no God. அதனாலதான் முழுசா வாசிக்கணும், முன்னுக்கே வாசிக்கணும், பின்னுக்கே வாசிக்கணும். நான் பைபிள்ல தான் பார்த்தேன் இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அறமுறையில இருக்கக்கூடாது. அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவிசுவாசத்தினாலே நம்ம நடக்கக்கூடாது. தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர் என்று விசுவாசிக்கணும். தேவன் உண்டு என்று விசுவாசிங்கன்னா அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எனக்கு நன்மைதான் செய்வார் அப்படி செய்தீங்கன்னா அவரை நம்புவீங்க. நீங்க அவிசுவாசம் வருமா? வராது. ஒருவேளை அது எனக்கு பார்வைக்கு சரியா தெரியாம இருந்தா கூட தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டாருன்னு விசுவாசம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்துன்னா ஒரு நாள் வழி தவறி பார்க்க மாட்டோம். தேவன் சொல்லியுள்ள வழியில தான் போவோம். இப்போ அதுக்குள்ள பிரயோஜனத்தை நம்ம ஒருவேளை பார்க்க மாட்டோம். ஆனா நாட்கள் கடந்து செல்லும் பொழுது அதனுடைய பலனை நாம அறிவிக்கிறோம். அதனால இந்த நாட்களிலே நம்ம தியானிப்போம். நம்ம கள்ளர் குகையா இருக்கிறோமா அல்லது தேவனுடைய ஜெப வீடா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நேரத்துல ஹல்லேலூயா பேர் நீங்க ஏதாவது பாட்டு வச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாட்டு பாடும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முழுசா ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுத்து என்னுடைய ஜெப வீடு மகனே, உன்னுடைய வாழ்க்கை ஜெப வீடு மகனே, என்னுடைய இது கள்ளக்குகையை ஆகக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதனால இந்த நேரத்துல ஜெப வீடாய் மாற்றுவோம் நம்முடைய வாழ்க்கையை. நம்முடைய வாழ்க்கையை ஜெப வீடாய் மாற்றுவதற்கு இந்த நேரத்துல எல்லோரும் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள் எல்லோருடைய வாழ்க்கையிலும். வேதம் சொல்லுகிறது, ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. இந்த நேரத்தில் விசேஷமாய் உங்களை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை கள்ளம் குகையா இருக்கக்கூடாது. இது ஜெப வீடாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதுக்கும் தேவனிடம் ஜெபியுங்க. நல்லா தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யுங்க. நீங்க காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்படலை, செய்யணும். ஆனா தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யணும். தேவனுடைய ஆலோசனையில ஒரு தவறு வழியே இருக்காது. தேவனுடைய ஆலோசனையில பொய் இருக்காது. தேவனுடைய ஆலோசனையில புரட்டல் இருக்காது. தேவனுடைய ஆலோசனையிலே எந்த ஷார்ட்கட் பதிலும் இருக்காது. அவர் நேரான நீதியான வழியிலே நம்மை நடத்துகிறவர். இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும்பொழுது நம்மை ஒப்பு கொடுப்போம். கள்ளர் குகையை மாற்றி ஜெப வீடாய் மாற்றுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Yeah.
சிறு பிள்ளைகள்